நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலங்க. டிஎம்கே ஆட்சியில் செஞ்ச நலத்திட்டத்தை தாவேக்கா பேர்லையும், தாவேக்கா ஆட்சியில் நடக்கிற பிரச்சனையை திமுக ஆட்சியிலையும் எழுதிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சிஎம் சொல்லியிருக்காரு, டிஎம்கே கடன் வச்சுட்டு போயிருக்கேன்னு. ஆனால் அவ்வளோ கடன் இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியாதாம்மா. இப்போ என்னடான்னா கடன் வாங்கினது கணக்கில் தெரியுது. அந்த கடனால தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது பொருளாதார மாநிலமாக முன்னேறி இருக்குன்னு தெரியுதுன்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே 42% பெண்கள் பணிபுரிகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு டெல்லியில் போய் பேசியிருக்காங்க. இப்போ நான் முதல்வன் திட்ட சாதனையை அழிச்சிட்டு டிஎன் ஸ்கில் கார்பரேஷனாமா இன்னைக்கு டிவிக்கே தொடர்ற பல நலத்திட்டம் ஒரே நாளில் உருவானது இல்லைங்க. அது எல்லாம் டிஎம்கேவோட விதைகள் தாங்க. 2021-22 மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மொத்த நிலுவை கடன் 28.8% இருந்ததுங்க. 2025-26 மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மொத்த நிலுவை கடன் அளவு 28.3% குறைஞ்சிருக்குங்க. இதை நம்ம தாவேக்காவோட வெள்ளை அறிக்கையே ஒப்புக்கொண்டிருக்குங்க. அட நம்ம நீதித்துறை அமைச்சர் இருக்காரே, முந்தைய திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் எல்லாமே சமூக நலன் சார்ந்தது தான், அதை குறை சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே போல் எந்த திட்டத்துக்கும் தேவையில்லாமல் நிதி செலவிடப்பட்டதா கண்டறியப்படலைன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம நீதி அமைச்சர் மரிய வில்சன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்களே டிஎம்கே, அது வட மாநிலத்தவர்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போனா அவங்க தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ